வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இலவச அறிவிப்பு, அனைவருக்கும் பேருந்து இலவசம் எப்பொழுது கொடுக்க இருக்காங்க, 2025 நடைபெற்ற டிசிசி நியமனங்களுடைய முறைகேடுகள் என்னென்ன, டிசிசி நியமனங்கள் ரத்து செய்யப்படுமா, போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 2025 அந்த இதுல பாத்தீங்கன்னா டிசிசி நியமனத்துல நிறைய முறைகேடுகள் இருக்கிறதுனால, ஸோ அந்த டிசிசியில பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3274 பேர். ஸோ இதுல வெறும் இந்த 3224 பேர்ல வெறும் 2500 பேருக்கு மட்டும்தான் தற்சமயம் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு போஸ்டிங்ல போயிருக்காங்க. மீதி இருக்கிற இந்த 850 பேருக்கு பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட சிவி லிஸ்ட்டுக்கு அவங்க போகல. ஸோ நல்ல மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட் பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட்ல அந்த டிசிசியோடைய நியமனங்கள்ல சிவி லிஸ்ட்டுக்கே போகல அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய சொல்லுது. ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியோட ரிக்யர்மெண்ட் என்னவாக இருக்கும், எல்லோருடைய கருத்து கணிப்பும் இதுல இருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த 2026 முக்கியமா போக்குவரத்து கழகத்துல பாத்தீங்கன்னா டிசிசியோடைய நியமனங்கள், ஸோ டிசிசியோடைய நியமனங்களை தவிர்த்து முக்கிய அறிவிப்பா வெளியிட போறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா டிசிசியோடைய நியமனங்களை எடுத்துட்டு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வரலாம். 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. ஸோ மக்களே, போக்குவரத்து கழகத்துல இப்ப நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ், ஓகேங்களா, மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ், இது இரண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிஎல் இல்லை இந்த கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸை வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கண்டக்டர் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. நண்பர்களே, போக்குவரத்து கழகத்தில் கண்டிப்பாக ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு புதிய அறிவிப்பு போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் விரைவில் வெளியிட்டிருக்காரு. ஸோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இருக்குது. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு காலி பணியிடங்கள் இருக்குது. 3000க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் கொள்முதல் செய்யப்பட்டு இருக்கிறது உண்மையான தகவல். ஸோ இந்த மின்சார பேருந்துகளை கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொள்முதல் செய்யப்பட்ட பேருந்துகள் பார்த்தீங்கன்னா அதற்கு ஆட்களை பார்த்தீங்கன்னா நியமிப்பதற்குண்டான ஒரு ப்ராசஸ் எல்லாமே இனி வரும் காலங்களில் நடக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் வேலை கிடைக்கும் அப்படின்றதோட நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக டிஎன்எஸ்டிசியில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ட்ரைனிங் ஸ்கூல், ஸோ டிரைவர் கம் கண்டக்டராக இருந்தாலும் சரி, டிசிசியாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து இந்த கண்டக்டராக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போதே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.